ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம்மை தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு மூணு ஸ்டெப்பு யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாருக்கு கீழே எவ்வளோ டிஜிட் வருதோ டினாமினேட்டரில் 9 யூஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார் இல்லாத நம்பர் வருதுன்னா டினாமினேட்டரில் 9 கூட 10 மல்டிப்ளை பண்ணும். இந்த 3 ஸ்டெப்பை எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். கொடுத்துருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா எழுதுங்க. 26 பார் இல்லாத நம்பர் 2 வருது, மைனஸ் பண்ணிக்கோ. டிவைடட் பை பார் கீழே சிங்கிள் டிஜிட் ஒரு 9 யூஸ் பண்ணியாச்சு. பார் டெசிமலுக்கு அப்புறம் பார் இல்லாத நம்பர் சிங்கிள் டிஜிட், அப்போ இன்டூ 10 90 மாறும். ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 90 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டேபிளில் 4 டைம் டிவைடட் பை 15, ஆப்ஷன் பி. இதே மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணலாம். 22.1212 வருது. 22.12 பார்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கோ. பார் இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா 22 மைனஸ் பண்ணிக்கோ. டிவைடட் பை பார் கீழே டபுள் டிஜிட் வருது, 99. பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இல்லாத நம்பர் வரல, அப்போ 10 மல்டிப்ளை பண்ண வேணாம். லெஸ் பண்ணிங்கன்னா 0 9 2 1 டிவைடட் பை 99. கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 33 மேலே பார்த்தீங்கன்னா 7 3 0. 730 டிவைடட் பை 33, ஆப்ஷன் சி.